control system chapter 1 part B la first okay first derive the transfer function of a given mechanical translation system and create an electrical equivalent நம்மளுக்கு கொடுத்து இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க அவங்களே இதான் மெக்கானிக்கல் சிஸ்டம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு சில தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எஃப்எம் ஃபோர்ஸ் எம்னா எம் எழுதிட்டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயரில் வரும் நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் பினா பி எழுதிட்டு டி எக்ஸ் பை டிடி நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கேனா கே இன்ட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இது வெறும் எக்ஸு இது டிஃப்ரென்சியேஷன் ஒரு டைம் பண்ணுவோம் இது டிஃப்ரென்சியேஷன் 2 டைம்ஸ் பண்ணுவோம் எம்னா எம்பிகே இது 3 தான் இம்பார்ட்டன்ட் சரியா இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள் 2 மாதம் இருக்கா 2 மாதத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதம் கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதத்துக்கு ஒரு டப்பா இந்த மாதத்துக்கு ஒரு டப்பா இந்த மாதத்தில் எது கனெக்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு K1 கனெக்ஷனில் இருக்கா நெக்ஸ்ட்டு பி இருக்குது கே இருக்குது பியும் கேவும் M1 M2 ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் ஸோ ரெண்டுத்துக்குமே வரும் எம்முக்கு K1 இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு எஃப்கே இருக்கா நெக்ஸ்ட்டு எஃப்பி எஃப்கே ஃபஸ்ட்டு எஃப்கே1 நெக்ஸ்ட்டு எஃப்பி நெக்ஸ்ட்டு எஃப்கே நெக்ஸ்ட்டு கீழே இது பக்கத்தில் இருக்க எல்லா ஃபோர்ஸையும் எழுதணும் இதுவும் பக்கத்தில் இருக்கல பி1 வரும் எஃப்பி1 நெக்ஸ்ட்டு இந்த மாதத்தோ எழுதும் இந்த மாதத்தோ நம்ம கன்சிடர் பண்ணோம் எஃப்எம்1 இதுலேருந்து வெளில போகிறது எதுவுமே இல்லை ஸோ 0 தான் வரும் ஈக்குவல் டுவில் 0 வரும் நெக்ஸ்ட்டு செகண்ட் மாஸ்க்கு இது ஃபஸ்ட்டு மாஸ்க்கு இது செகண்ட் பாடிக்கு இங்கே பாரு இங்கே என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு பி இருக்குது கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பி எஃப்பி எஃப்கே நெக்ஸ்ட்டு எஃப்பி2 எம்மும் எழுதுவோம் நம்ம எம்2 இது M1 இது M2 நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் டி வெளில போகுது இது எல்லாமே கனெக்ஷனில் இருக்குது எஃப் ஆஃப் டி வெளில போகிறதால ஆப்போசிட் டைரெக்ஷன் எதுவும் வெளில போகிற ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி ஓகேவா M1க்கு பார்த்தோன்னா x1 எழுதணும் இங்கே எழுதியிருக்கோம்ல எம்னா எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம்ல ஸோ அது மாதிரி M1க்குனா x1ன்னு எழுதணும் அதனால தான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க M2னா எக்ஸ்ன்னு சப்போஸ் M1 M2க்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து நடுவில் இருந்துச்சுன்னா இதுக்கு x1 டேர்ம்ஸும் வரும் எக்ஸ் டேர்ம்ஸும் வரும் சரியா ஃபஸ்ட்டு இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம் ஃபஸ்ட்டு எஃப்கேனா என்ன பார்க்கணும் எஃப்கேனா இந்த ஈக்குவேஷனா ஃபஸ்ட் நம்ம லைனாக எழுதலாம் எம்பிகேன்னு எழுதலாம் ஃபஸ்ட்டு எம்முக்கு எழுதணுன்னா M1 டி ஸ்கொயர் எக்ஸ் இங்கே x1ன்னு சொன்னல அதனால் x1ன்னு வரும் x1 பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் இது முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பி1க்கு எழுதலாம் எஃப்பி1னா என்னது டிஎக்ஸ் பை டிடி மட்டும் வரும் b1 எழுதிட்டு dx1 by dt ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எஃப்பிக்கு எழுதலாம் எஃப்பி இங்கே பி பார் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கா ரெண்டுத்துக்குமே நடுவில் காமனாக இருக்குது அப்போ பி எழுதிட்டு டி பை டிடி இங்கே வெறும் x1 மட்டும் போட்டோம்ல இங்கே இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணிட்டு தான் இதை கன்சிடர் பண்ணணும் ஸோ இதோட இது x1 இதோட இது எக்ஸு ஸோ ப்ராக்கெட்டில் x1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு K1 இதுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ K1னா வெறும் K1 இன்ட்டு x1 மட்டும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு கே ரெண்டுத்துக்குமே நடுவில் காமனாக இருக்குது அப்போ கே எழுதிட்டு காமனாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிட்டு அப்புறம் இந்த டேர்ம் எழுதணும் x1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வெளில போகிறது இதில் எதுவுமே இல்லை ஸோ 0 இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1 சரியா நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு இதே மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு M2 எழுதலாம் M2 டி ஸ்கொயர் இங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே x1க்கு பதில் இங்கே x2ன்னு இருக்குது ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு எழுதிட்டோம் நெக்ஸ்ட் பி2க்கு எழுதலாம் பி2 இதுக்கு மட்டும்தான் இருக்குது காமனால இல்லை ஸோ வெறும் எக்ஸ் மட்டும் வச்சு எழுதணும் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எஃப்பியும் எஃப்கேவும் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது இதில் இருக்க டேர்மே தான் வரும் பட் x1ம் எக்ஸும் மாறி வரும் இதில் எல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தான் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கணும் ஸோ பி டி பை டிடி செகண்டுக்கு எழுதுறதால ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிட்டு x1 எழுதணும் மைனஸ் x1 எழுதணும் இங்கே எழுதும் போது x1 மைனஸ் எக்ஸ் செகண்ட் எழுதும் போது எக்ஸ் மைனஸ் x1ன்னு போடணும் அதே மாதிரி கேவும் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிட்டு இதில் மைனஸ் பண்ணணும்
எக்ஸ் மைனஸ் x1 ஈக்குவல் டு இங்கே வந்து வெளில போகிற ஃபோர்ஸ் வந்து எஃப் ஆஃப் டி. ஸோ எஃப் ஆஃப் டி அப்படி எழுதணும். இங்கே எதுவுமே இல்லைன்றதால 0 போட்டோம். இப்போது இது 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எழுதிட்டோமா? கண்டுபிடிச்சிட்ட பிறகு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம் அண்ட் கிரியேட் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஃபோர்ஸ் கரண்ட் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வோல்டேஜுக்கு எழுதலாம். நம்ம ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஈக்குவேஷனில் இருக்கிறதுல எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் டின்னு போடணும். நெக்ஸ்ட்டு V1க்கு பதில் I1, V2க்கு பதில் I2. இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். M1க்கு பதில் L1, M2க்கு பதில் L2, B1, B2, B, B1, B2, B. இதுக்கு பதில் R1, B2க்கு பதில் R2, Bக்கு பதில் வெறும் R. நெக்ஸ்ட்டு K1 டேர்ம்ஸ் இருக்கு. K1, K டேர்ம்ஸ் இருக்கா? K1 பதில் 1 டிவைடட் பை C1, Kக்கு பதில் 1 டிவைடட் பை C. ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஃபோர்ஸ் கரண்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸை வந்து மாற்றணும். இப்போது d²x/dt² அப்படின்னு இருந்ததுன்னா இந்த டேர்ம் வந்து dv/dtயாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெறும் dx/dtன்னு இருந்ததுன்னா அது வந்து வெறும் வியாக மாறிடும். நெக்ஸ்ட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இன்டகிரேஷன் போட்டு vdtன்னு எழுதணும். எல்லாமே v டேர்மில் மாற்றணும். நம்ம இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் v டேர்மில் எழுதலாம். m1 அப்படியே இருக்கா? m1 அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்குது? d²x1/dt². ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்தால் என்ன பண்ணணும்? v போடணும். ஸோ dv இங்கே எக்ஸுக்கு 1 இருக்கிறதால vக்கு 1 போடணும். dv1/dt ப்ளஸ் b1 அப்படியே வரும். dx1/dtன்னு இருக்கா? dx/dt இருந்தால் வெறும் v போடணும். பவர் 1 மட்டும்தான். ஸோ வெறும் v. இங்கே x1 இருக்கிறதால வெறும் v1 ப்ளஸ் b dx b அப்படியே இருக்குது. d/dtன்னு இருக்குது. அப்போ d/dtனா வெறும் v டேர்ம் இருக்கும். இங்கே ப்ராக்கெட்டில் x1 மைனஸ் x இருக்கிறதால நம்ம v1 மைனஸ் vன்னு போடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு K1 அப்படியே இருக்கும். எக்ஸ் இருந்தால் வெறும் எக்ஸ் இருந்தால் இன்டகிரேஷன் vdtன்னு போடணும். வெறும் எக்ஸ் இருக்கிறதால இன்டகிரேஷன் v1 dt. நெக்ஸ்ட்டு இங்கேயும் வெறும் எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது. K அப்படியே இருக்கும். இன்டகிரேஷன் x1 மைனஸ் எக்ஸ்னால v1 மைனஸ் v dt ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை மாற்றணும். d² v/dt மட்டும் வரணும். அப்போ m2 d வெறும் எக்ஸ் இருக்கிறதால வெறும் v போடுறேன். d/dt ப்ளஸ் இந்த b டேர்ம்ஸ் ரெண்டும் பாருங்கள். d/dt d/dt இருந்தால் v டேர்ம்ஸ் மட்டும் போடணும். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வந்து v போடுவோம். சரியா? ஸோ b2 இங்கே dx/dtன்னு இருக்கிறதால வெறும் v டேர்ம் மட்டும் வரும். ப்ளஸ் b இங்கே வந்து d/dt எக்ஸ் இது இருந்தால் dx/dtனா வெறும் v டேர்ம் போடணும். ஸோ ப்ராக்கெட்டில் v மைனஸ் v1. இங்கே எக்ஸ் மைனஸ் x1 இருக்கிறதால சேஞ்ச் பண்ணும்போது v மைனஸ் v1 வரும். ப்ளஸ் k இங்கே வெறும் எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் v போடணும். இன்டகிரேஷன் 2 டேர்ம் இருக்கிறதால v மைனஸ் v1 dt ஈக்குவல் டு f ஆஃப் t அப்படியே வரும். இது ஈக்குவேஷன் 4. இந்த 2 ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம்ல, இந்த 2 ஈக்குவேஷனில் தான் ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். விக்கு பதில் ஐ போடணும், எம்முக்கு பதில் எல் போடணும். இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் விக்கு பதில் ஐ போடுவோம், எம் டேர்ம்ஸ்க்கு பதில் எல் டேர்ம்ஸ் போடணும், பி டேர்முக்கு பதில் ஆர் டேர்ம் போடணும், அப்புறமா கே டேர்முக்கு பதில் 1/c டேர்ம் போடணும். ஃபஸ்ட்டு m1ன்னு இருக்கா? m1னா இங்கே என்ன இருக்குது? m1னா L1ன்னு இருக்கா? ஸோ L1 நெக்ஸ்ட் என்ன இருக்குது? dv1/dt. v1க்கு பதில் i1 போடணும். அப்போது di1/dt ப்ளஸ் நெக்ஸ்ட்டு b1 v1ன்னு இருக்குது. அப்போ b1னா இங்கே என்னது? r1. b1 v1னா i1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு b v1 மைனஸ் வியா? bனா r1, v1 மைனஸ் இது v2 இல்லை, i2 இல்லை, இது v1 மைனஸ் vனா i1 மைனஸ் i. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? k1 இன்டகிரேஷன் v1 ப்ளஸ் k1க்கு பதில் என்ன பண்ணணும்? 1/c1னா 1/c1 இன்டகிரேஷன் v1ன்னு இருந்தால் i1 dt ப்ளஸ்
கே இருக்குது, வெறும் கேனா 1/c. இன்டகிரேஷன் v1 மைனஸ் வின்னு இருக்குது. விக்கு பதில் என்ன பண்ணணும் ஐயில். ஸோ இன்டகிரேஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி i1 மைனஸ் I dt ஈக்குவல் டு 0. இது நம்ம 5th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் ஃபோர்த் ஒனுக்கு m2 dv/dtன்னு இருக்குது. m2னா இங்கே என்னது L2. ஸோ L2 dv/dtனா I d/dt விக்கு பதில் இங்கே ஐன்னு இருக்குது சரியா. நெக்ஸ்ட் ப்ளஸ் b2v. நெக்ஸ்ட்டு b2 இன்ட்டு வின்னு இருக்குது. b2னா இங்கே என்னது R2. வினா விக்கு பதில் I இருக்குது. ப்ளஸ் v மைனஸ் v1னா பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குது R. v மைனஸ் v1னா இங்கேயும் R தான் வரும். இங்கே வெறும் பின்னு இருக்குல்ல, ஸோ வெறும் R தான் வரும். நெக்ஸ்ட்டு R v மைனஸ் v1ன்னு இருக்கா. v மைனஸ் v1னா I மைனஸ் I1 ப்ளஸ் கே என்ன இருக்குது கே v மைனஸ் v1ன்னு இருக்கா. அப்போ கேனா இங்கே c வரும் 1/c இன்டகிரேஷன் v மைனஸ் v1னா விக்கு பதில் என்ன இருக்குங்க I இருக்கா. ஸோ I மைனஸ் I1 dt ஈக்குவல் டு f of t. இது ஈக்குவேஷன் 5, இது ஈக்குவேஷன் 6. இப்போ வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது இந்த 3, 4 பார்த்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சர்க்யூட் டயக்ராம் வரையும். சர்க்யூட் டயக்ராம் வரையறதுக்கு நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸும் இந்த டயக்ராமும் தான் தேவை. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வோல்டேஜ் டயக்ராம் வரையறதுக்கு ஸ்டார்டிங் மிடில் பாருங்கள் பி டேர்ம் இருக்குது, கே டேர்ம் இருக்கா. இங்கே பாரு பி டேர்ம்னா என்னது ரெசிஸ்டன்ஸ், கே டேர்ம்னா கெப்பாசிட்டர். ஸோ மிடில் இருக்க ரெண்டும் M1க்கும் இருக்குது M2க்கும் இருக்குது. ஸோ எப்படி வரையணும்னா ஃபஸ்ட்டு மிடில் இருக்கிறது பி இருக்குது, கே இருக்குது. அப்போ என்ன வரையணும், ஃபஸ்ட்டு பினா ரெசிஸ்டர் வரையணும், கேனா ஒரு கெப்பாசிட்டர் வரையணும் சரியா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் வரையணும், பினா ரெசிஸ்டர், நெக்ஸ்ட்டு கேனா கெப்பாசிட்டர். இது ரெண்டு சீரீஸில் வரைஞ்சிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் M1க்கு பாருங்கள் என்னென்ன கனெக்ஷன். இந்த ரெண்டு கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் இது ரெண்டு இருக்கா. K1 B1 வரையணும். K1னா என்னது C1, இது வந்து C, இது R. இப்போ K1னா C1 வரையணும், B1னா R1 வரையணும். K1 B1 அப்புறம் இந்த M1 வரையணும் சரியா. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் வரையணும், ரெசிஸ்டன்ஸ் வரையணும், அப்புறம் Mனா இண்டக்டன்ஸ். இது மூணுமே 1 2 3 இது மூணுமே லைனாக சீரீஸில் வரையணும். அப்போது இந்த B1க்கு பதில் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டோம், ரெசிஸ்டன்ஸ் R1 வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு M இருக்கா, Mக்கு பதில் என்ன இருக்குங்க இண்டக்டன்ஸ் இருக்குது, எல்னா இண்டக்டன்ஸ் வரையணும். இது வந்து L1. நெக்ஸ்ட்டு அப்படியே சீரீஸில் பேலன்ஸ் என்ன இருக்குது K1னா கெப்பாசிட்டன்ஸ் C1. இது எல்லாமே சீரீஸில் தான் இருக்கும். C1 வரைஞ்சிட்டு இந்த சைட் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இது கூட என்னென்ன இருக்குது K1 M1 B1 இருக்குது. இதுதான் K1 M1 B1 இந்த டேர்ம்ஸை இது பண்ணிட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மிடில் இருக்கிறது பியும் கேவும். பிக்கு பதில் ரெசிஸ்டரு, கேக்கு பதில் வெறும் கெப்பாசிட்டர் சி மட்டும். நெக்ஸ்ட்டு M2க்கு பாருங்கள் அதே மாதிரி M2க்கு இது ரெண்டு முடிஞ்சாச்சு. இப்போ B2வும் M2வும் மட்டும் வரையணும். B2 M2னா M2னா என்னது இண்டக்டன்ஸ் L2. ஸோ M2னா இண்டக்டன்ஸ் L2, இது L1. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது B2 இருக்கா. B2னா இங்கே ரெசிஸ்டர் 2, இது அப்படியே சீரீஸில் வரும் R2. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வெளில போகிறது F of Tன்னு இருக்குது. இங்கே F of Tன்னா என்னது E of T. E of Tனா நம்மளோட வோல்டேஜ் சோர்ஸ் E of T. அவ்வளோதான். L1 R1 L2 R2 RC C1 E of T. இந்த டயக்ராமில் இருக்கிறது எல்லாமே வந்துட்ருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு எழுதுகிறோம். அப்புறம் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ரெண்டு எழுதுகிறோம், MBK வச்சு. Mனா ரெஸ்பெக்டிவாக எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சேஞ்ச் மேக் பண்ணுறோம். d²xனா dvயாக மாற்றணும். வெறும் ஸ்கொயர் இல்லாமல் வெறும் x dxன்னு இருந்தால் vயாக மாற்றுறோம். வெறும் xன்னு இருந்தால் இன்டகிரேஷன் vன்னு வரும். இந்த 3 and 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வோல்டேஜ்னால் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஃபோர்ஸ் கரண்ட்டுக்கு இதே மாதிரி வேறு வரும். ஃபோர்ஸ் வோல்டேஜ்னால் இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கும். இந்த சேஞ்சஸை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினா நம்மளுக்கு ஈக்குவேஷன் 5 and 6 கிடச்சிரும். ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு சர்க்யூட் டயக்ராம் வரைகிறதுக்கு இதையும் இந்த டயக்ராமையும் கன்சிடர் பண்ணும். இந்த டயக்ராமில் பியும் கேவும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது.
காமனாக இருக்காங்கன்னா பினா ஆர் கேனா சி. ஸோ கேவும் பியும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் M1 சைடு இது M2 சைடு இங்கே கரண்ட் I1 ஃப்ளோ ஆகும், இங்கே கரண்ட் I2 ஃப்ளோ ஆகும். இப்போ அதே மாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்க்கு கண்டுபிடிக்கணும். அங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து எஃப் ஆஃப் டிக்கு பதில் ஐ ஆஃப் டி போடுவோம். அங்கே இ ஆஃப் டின்னு இருக்கும், ஐ ஆஃப் டின்னு வரும். இங்கே V1 V2க்கு பதில் V1 V2வே தான் இருக்கும், சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. M1 M2க்கு பதில் C1 C2. நெக்ஸ்ட்டு B1 B2 B டேர்ம்ஸ் இருக்குது. அங்கே வந்து வெறும் ஆர் போட்டிருப்போம், இங்கே வந்து 1/R1 1/R2 1/R வரும். K1 K இருக்குது, இங்கே வந்து அங்கே 1/C போட்டிருப்போம், இங்கே 1/L1 1/L. இந்த C டேர்ம்ஸும் L டேர்ம்ஸும் மாறும். அப்புறமா ஆர் வந்து அதில் ஆர் மேலே நியூமரேட்டர் இருக்கும், இங்கே 1/ல இருக்கும். V டேர்ம்ஸ் அங்கே ஐயா மாற்றும், இங்கே வெறும் வியா அப்படியே இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும் நம்ம. இப்போ M1 V1ன்னு இருக்கா ஸ்டார்டிங். M1 என்னது C1, V1 என்னது V1 தான். ஸோ dV1/dt ப்ளஸ் B1 V1ன்னு இருக்கா. அப்போ B1னா இங்கே இருக்குது, இது B1 V1னா V1 தான் ப்ளஸ் B V1 மைனஸ் Vயா. Bனா வெறும் Bனா 1/R. V1 மைனஸ் Bனா V1 இது ஈக்குவல் டு V தான், V2 இல்லை, V ஈக்குவல் டு V1 மைனஸ் B ப்ளஸ் K1 இன்டகிரேஷன் V1ன்னு இருக்கா. K1 என்னது 1/L1 இன்டகிரேஷன் V1னா V1 தான், V1 dt ப்ளஸ் K இன்டகிரேஷனில் V1 மைனஸ் V. Kனா இங்கே 1/L இன்டகிரேஷன் V1 மைனஸ் Vனா V1 மைனஸ் V, அதே டேர்ம்ஸ் தான், dt ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 5 6னா இது 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு எழுதணும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து. இப்போ என்ன இருக்குது, M2 dV/dt. M2னா C2, M2னா C2, dV/dtனா V அப்படியே தான் இருக்குது, dV/dt ப்ளஸ் B2 இன்ட்டு V. இங்கே B2னா என்னது 1/R2. ஸோ B2க்கு பதில் 1/R2, Vக்கு பதில் VA தான் வரும் ப்ளஸ் B இன்ட்டு V மைனஸ் V1. Bனா வெறும் Bனா 1/R ப்ராக்கெட்டில் V மைனஸ் V1னா V மைனஸ் V1 அப்படியே தான் வரும் ப்ளஸ் K இன்டகிரேஷன் V மைனஸ் V1னா Kனா இங்கே 1/L இன்டகிரேஷன் V மைனஸ் V1 டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும், dt ஈக்குவல் டு F ஆஃப் டிக்கு பதில் இங்கே I ஆஃப் டின்னு வரும், I ஆஃப் டி. இங்கேயும் F ஆஃப் டின்னு வராது, F ஆஃப் டிக்கு பதில் இங்கே E ஆஃப் டின்னு வரும், சாரி. ஸோ இங்கே E ஆஃப் டின்னு வரும். ஸோ another டயக்ராம் E ஆஃப் டின்னு இருக்குது. இங்கே F ஆஃப் டி வராது, F ஆஃப் டிக்கு பதில் இங்கே I ஆஃப் டி வரும் சப்ஸ்டியூஷன்லேருந்து. இப்போ டயக்ராம் வரையும், சர்க்யூட் டயக்ராம். அங்கே வந்து இங்கே இந்த வோல்டேஜில் எப்படி வரைஞ்சோம், ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது, இது ரெண்டும் பியும் கேவும் காமனாக இருக்கிறத சீரீஸில் வரைஞ்சோம் லைனாக. ஃபோர்ஸ் கரண்ட் சர்க்யூட்டில் காமனாக இருக்கிறத வந்து பேரலாக ஃபஸ்ட்டு வரைச்சிக்கணும். காமனாக இருக்கிறது என்னென்ன, பியும் கேவும் காமனாக இருக்கா. இங்கே பின்னா என்னது 1/R, கேனா 1/L. ஸோ ஒரு ரெசிஸ்டரையும் ஒரு இண்டக்டன்ஸையும் பேரலாக வரையணும். அங்கே சீரீஸில் வரைஞ்சோம், பேரலாக வரையணும் இங்கே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் என்னென்ன இருக்குது, பியும் கேவும் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு K1 இருக்குது, B1 இருக்குது, M1 இருக்குது. K1 என்னது, இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல என்னது M1 K1 B1. ஒரு இண்டக்டன்ஸு, ஒரு ரெசிஸ்டரு, ஒரு கெப்பாசிட்டன்ஸ், இது எல்லாமே பேலன்ஸ் இருக்கா. K1 M1 B1 இது மூணும் பேலன்ஸில் இருக்கா. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இண்டக்டன்ஸு, ஒரு ரெசிஸ்டரு, ஒரு கெப்பாசிட்டர், இது மூணுத்தையும் பேரலாக வரைஞ்சிடணும். ஓகேவா, நேமிங் வந்து பண்ணிக்கலாம். இது மிடில் இருக்கிறது ரெண்டும் BK. BKனா வெறும் R, Kனா வெறும் L. இது வந்து வெறும் R, இது வெறும் L. மிச்சம் எல்லாமே இண்டக்டன்ஸ் வந்து இது வெறும் K1 வரைஞ்சிருக்கிறது C1 R1 L1. இது C1 R1, இது L1.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்டுக்கு பியும் கேவும் இந்த சைடு வரைஞ்சாச்சு. வேறு என்னென்ன பேலன்ஸ் இருக்குது? B2வும் M2வும் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. B2னா இங்கே என்னது? ரெசிஸ்டர் 2 B2. நெக்ஸ்ட்டு M2 கெப்பாசிட்டர் 2. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் பேரலாக வரையணும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் C2 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு B2 வரையணும். ரெசிஸ்டர் ஒன்று பேரலாக வரையணும். R2. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இந்த டயக்ராமில்? f வந்து I ஸோ இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ்னு போட்டு I அவ்வளோதான். இது வந்து ஃபோர்ஸ் கரண்ட் சர்க்யூட். இது இங்கே வந்து வோல்டேஜ் V1 இருக்கும், இங்கே வோல்டேஜ் V2 இருக்கும். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. நம்ம 2 டயக்ராம் பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டு எந்தெந்த ஃபோர்ஸ் உள்ளே வருது எந்தெந்த ஃபோர்ஸ் வெளில போகுதுன்னு எழுதுகிறோம். MBKனா இப்படி எழுதணும். எம்னா எம்க்கு ரெஸ்பெக்டிவானது எழுதணும். ஈக்குவேஷன்ஸ் இது 2 ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். இங்கே ஃபோர்ஸ் வெளில போகுது, f வெளில போகிறதால ஈக்குவல் டுவில் இங்கே f வரும். இங்கே ஃபஸ்ட்லேருந்து எதுவுமே வெளில போகிறதால 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 3 சேஞ்சஸ் பண்ணி ஈக்குவேஷன் 3, 4 கிடைக்குது. ஃபோர்ஸ் வோல்டேஜ்க்கு இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம மேக் பண்ணோம். இந்த சேஞ்சஸை ஈக்குவேஷன் 3 and 4ல் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னா ஈக்குவேஷன் 5 and 6 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதை வச்சு இந்த டயக்ராம் வரையணும். பியும் கேவும் காமனாக இருந்தால் ஃபோர்ஸ் வோல்டேஜில் சீரீஸில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு மிச்சம் எல்லாமே சீரீஸில் வரும். இதே கரண்ட்டில் வந்து எது காமனாக இருக்கோ ஃபஸ்ட்டு அதை பேரலாக வரைஞ்சிட்டு மிச்ச டேர்ம்ஸ்லாம் பேரலல்லையே வரும் கண்டினியூஸாக.